எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு வந்தாச்சு. காலையிலேயே நான் ஒரு 9:30க்கு போனேன். ஆனால் அங்கே நம்ம இடத்துல பூத்தில் அந்த 4 நம்பர் ரூம் அதில் அந்த மிஷின் ஒர்க் பண்ணலை. அது ஏதோ ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, என்ன வீட்டுக்கு போயிட்டேன். சும்மா ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சரி, வீட்டுக்கு போயிட்டு வருவோம். அங்கே போய் நின்று சத்தம் போடுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின். அந்த எலக்ட்ரானிக் மிஷினில் என்ன சின்ன தப்பு இருக்கோ அது ஆகத்தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கும்போது அது கரெக்டாக ஒரு 11:30க்கு போனோம். எல்லாமே அதுக்குள்ளே அந்த க்யூலாம் முடிஞ்சு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இந்த சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 82% போலிங் ஆகிருக்கு. 82% இல்லை 83%. இது 6 மணி. அப்புறம் 6 மணிக்குள்ளே அந்த பூத்தில் என்டர் பண்ணிட்டா, அப்புறம் அந்த கேட்டை சாத்திட்டா, அதில் உள்ள 50 பேர் இருந்தால் கூட அந்த 50 பேரும் 8 மணி வரைக்கும் இருந்து ஓட்டு போடலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சு 84% த ஹையஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்முடைய தேர்தல் கமிஷன் மிக பிரமாதமாக பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் கடந்த 2024 தேர்தலில் எத்தனை நபர்கள் வாக்களித்தார்கள், இந்த தேர்தலில் எத்தனை நபர்கள் வாக்களித்தார்கள் என்பது தெரிந்தால்தான் இந்த சதவிகித கணக்கை விட்டுட்டு அதிகமான எண்ணிக்கையில் வாக்களிப்பு நடந்திருக்கா இல்லையான்னு தெரியும். அவ்வளவுதான். 100க்கு 50 மார்க் வாங்குகிறாங்க. அதையே 60க்கு அப்படின்னு போட்டு அதில் 30 மார்க் வாங்கினா கூட அது 50 மார்க் வாங்கினதோட ஜாஸ்தியாக தான் தெரியும். இது ஒரு விகிதாச்சார கணக்கு. பர்சன்டேஜ் சொல்கிறத விட சரியான எண்ணிக்கை சொல்லப்பட வேண்டும். சொன்னால் தான் அது தெரியும். அப்போ நிஜமாகவே அது அதிகமாக இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்றைக்கி இப்போ பேசுகிறதுடைய நோக்கம் என்னென்னா, நிறைய பேருக்கு பஸ்ஸு கிடைக்கல, இது கிடைக்கல, இப்படி பண்ணிட்டாங்க, ராத்திரியில் திராட்டில் விட்டாங்க, அங்கே ஒரே கூட்டம், இங்கே ஒரே இது. என்ன காரணம்? அதுக்கு அடிப்படைன்னா இந்த கடைசி நிமிஷத்தில் யாரோ கேட்டுக்கிட்டாங்க, பெரிய இது ஆகிடும், சீஃப் செக்ரட்டரியை மாற்றணும், இவரை மாற்றணும், அவரை மாற்றணும்னு சொன்னால் எதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ திடீர்னு மாற்றி வேற ஒருத்தரை கொண்டு வரும்போது அவங்களால அதை கோப்பப் பண்ணுறது கஷ்டம். யாராக இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவங்கள அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பழகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது தேவைப்படும். அந்த வேலை வாங்கிறதுக்கோ எதுக்கோ அது ஒரு குழப்பம். இது எவ்வளோ தேவையில்லாத பண்ணியிருக்க வேண்டாம். அப்படியே அவங்க பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்த தேர்தல் கமிஷன் எலெக்ஷனுக்கு என்றைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்றைக்கே மாற்றிருக்கலாம். அந்த ப்ராசஸிங்க்கு நமக்கு அப்போ இருக்கிற 1.5 மாதத்தில் அவங்களுக்கும் என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கும் ஒரு ப்ரீத்திங் டைம் கிடச்சிருக்கும். அது தேர்தல் கமிஷன் லாஸ்ட் மினிட்டில் பண்ணினது தவறான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல் நமக்கும் இன்றைக்கி தான் தேர்தல்னு திடீர்னு நேற்றுக்கு ராத்திரி சொல்லலை, முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால் பிளான் பண்ணிட்டு போகிறவங்க முன்னாடியே ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி பஸ்ஸில் அவ்வளோ கொடுத்து போகிறதுக்கு 1 வே ட்ராப்பு டாக்ஸிஸ் எவ்வளோ வந்திருக்கு, அதில் 5 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு போனால் கூட பஸ்ஸில் போகிறத விட அது சீப்பாக இருக்கும். அந்த மாதிரியான பிளானிங்கில் போயிருக்கலாம். ஆனால் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி ராத்திரி 8 மணிக்கு கிளம்பி காலையில் 8 மணிக்கு தான் திண்டிவனமே போக முடியுதுங்கிற அளவுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சின்னு சொல்லும்போது அந்த மாதிரியான இது எப்போது தான் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு யாரையும் குற்றம் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருமே லாஸ்ட் மினிட் பிளானிங். அப்படின்னா இப்போ வெஸ்ட் பெங்கால் தேர்தல் ஒரு ட்ரெயின்லேயும் நிற்க இடம் கிடையாது, படுக்க இடம் கிடையாது, அப்படி தொங்கிக்கிட்டு போனாங்க. எல்லாருமே போயிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதையும் மீறி அவங்க போய் ஓட்டளித்ததுங்கிறது சாதனையாக தான் பார்க்கப்படுகிறது. ரொம்ப வசதி இருக்கிறவங்க பிளேனில் போடுறவங்க 7,000 ரூபா டிக்கெட்டை நான் 21,000 ரூபா கொடுத்து லாஸ்ட் மினிட்டில் நான் புக் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க அது ஒரு பெருமைக்காக பண்ணுற விஷயந்தான். யாராக இருந்தாலும் காசு வாங்காமல் விட, நான் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் 1 பைசா காசு யார்கிட்டையும் வாங்கினது கிடையாது. அதே போல் நாங்கள் இருக்கிற தெருவுக்கெல்லாம் யாரும் காசு கொடுக்கவும் முயற்சி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல
நாம் வந்து கரெக்டாக நம்ம காரில் நம்ம பெட்ரோலை போட்டுக்கிறோம், போய் ஓட்டு போட்டு வந்துடுறோம். ஏன்னா நம்மை ஆள்பவர்கள் சரியான நபராக இருக்கணும், அவ்வளோதான். அதற்கு நம்ம இந்த முயற்சியை எடுத்துக்கணும். அடுத்தது 3வதான விஷயம், நான் ஓமன்லேருந்து வந்தேன், 1,00,000 ரூபா டிக்கெட்டு போட்டு வந்தேன், இங்கே வந்தால் எனக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு அழுவுது. இன்னொருத்தர், நான் என் பொண்ணு 2 பொண்ணும் சிங்கப்பூர்லேருந்து வந்தோம், இங்கே வந்தால் ஓட்டே இல்லை, எஸ்ஐஆர் ஃபார்மெல்லாம் என்னுடைய ஒய்ஃபு வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்தாங்க. உலகம் முழுக்க நீங்கள் எங்கேருந்து வேணால் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஆன்லைன்லேயே நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்து உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு தெரியும். சிங்கப்பூர்லேருந்து அப்படியே கிளம்பி வரதுக்கு முன்னாடி கவுண்டரில் டிக்கெட்டு வாங்கிட்டு நீங்கள் மெட்ராஸுக்கு வரல. தவறும் வந்து வீட்டில் அம்மா இருந்திருக்காங்க, அம்மா தான் இதெல்லாம் பண்ணினாங்கன்னு சொன்னவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் கால் ஃப்ரீ. முன்னெல்லாம் சிங்கப்பூர்லன்னா மேஜர் சுந்தராஜ் பேசுவார், ஹலோ ஹலோ என்னப்பா அப்படின்னு ஒரேடியாக சத்தம் போட்டு பேசக்கூடிய ட்ரங்க் கால்லாம் போயிடுச்சு. இப்போ ரொம்ப ஃப்ரீயாக வாட்ஸ்அப் காலில் எல்லாருமே பேசிக்கும்போது ஒரு 15 நாள் முன்னாடியே நம்ம பேர் வந்திருக்கா இல்லையா, அப்போவே அவங்க இன்னொரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொன்னாங்களே, அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்தியா, எதையுமே நான் கேட்டுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே வந்து சத்தம் போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் செலவழித்த பணம் ஒன்றுமே வீணாகலை. ஏன்னா எனக்கு ஓட்டு இல்லைங்கிறத நிறையா டிவியில் போட்டாங்க. ஸோ அந்த பப்ளிசிட்டியை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா சிங்கப்பூர் டிக்கெட்டு உங்களுக்கு சரியாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பெரம்பூரில் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு புதுசாக வந்தீங்களா என்னங்க தெரியாது. அந்த பொண்ணு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க. அந்த அதில் ஓட்டு போடுறதுக்கு ஒரு பொண்ணு, ஆனால் அது எனக்கு கிடைக்கல. நல்ல வேலை கிடைக்கலம்மா உனக்கு. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மையும் சரியாக ஃபில்லப் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வாங்க தெரியாத உங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறீங்க? தப்பான காலத்தை தான் ட்ரை பண்ணுவீங்க. கேட்டால் நான் விசில் அடிப்பேன்பீங்க. அதுக்காக அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் சரியாக இருக்கணும். நான் எம்எல்ஏவாக தான் இருந்தேன் மயிலாப்பூரில். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்னுடைய பெயர், என்னுடைய ஃபேமிலி பேர் எல்லாம் இருக்கா இல்லையா அத்தனையும் நான் பார்த்து தான் நான் இது பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், எங்களுடைய ஓட்டர் ஐடி எல்லாமே ரெடியாக இருக்குது. கலர் ஐடி அவங்க காட்டுற. நான் 15 வருஷமாக ஓட்டு போடல. அப்படியும் நான் இந்த ஊர் எங்கிட்ட இது இருக்குது, இந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, அது இருக்குது, எங்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது, மாவு மிஷினுக்கு போகிற ஃபார்ம் இருக்குது, இதெல்லாம் சொன்னால் என்ன பிரயோஜனம்? அப்போ எப்போ இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ, நீங்கள் 2004 என்றைக்கு போட்டிங்க, அன்றைக்கி என்ன அட்ரஸில் இருந்தீங்க, என்ன இது, அப்பா அம்மா, அந்த விஷயம் அத்தனையும் எழுதி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. நான் தான் 15 வருஷம் முன்னாடி இருக்கிற கார்டு வச்சுருக்கேனே அப்படின்னா செல்லுமா? நீங்கள் 20 வருஷம் முன்னாடி வாங்கின பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்போ சிங்கப்பூர் போயிட முடியுமா? அதுக்கு தனியாக விசா வாங்க வேண்டாமா? பாஸ்போர்ட்டுங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூ பண்ணணுங்கிறது இருக்குது இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் போய் சொல்லுவீங்களா? விசாவே வாங்காத அங்கே போயிட்டு என்னை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, என்னது என்ன கவர்மெண்ட் நடத்துது சொல்லிடுவீங்களா? அப்படியே பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இந்தியா ஜனநாயக நாடு. அதுக்காக வாய்க்கு வந்ததை பேச முடியாது. நாம் நம்ம கடமையை சரியாக செய்தால்தான் வேறு யாராவது செய்யலாம். இப்போ யாரோ ஒரு பொண்ணு எனக்கு பதிலாக வேறு யாரோ ஓட்டு போட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு சேலஞ்சிங் ஓட்டுக்கு அந்த பொண்ணு இன்னொரு ஓட்டு கொடுத்தாங்க, அந்த பொண்ணு ஓட்டு போட்டு போயிட்டாங்க. அந்த எல்லா விதமான சிஸ்டங்களும் நமக்கு சரியாகத்தான் இருக்கிறது. சில சமயம் எத்தனைக்கு எத்தனை உண்டுங்கிற மாதிரி அதையும் தாண்டி வந்துடுது. ஒரு ஓட்டர் ஐடியை வச்சோ ஆதார் கார்டை வச்சோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் நாம தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய திறமை வேண்டும். நம்ம ஃபோட்டோ நம்மள மாதிரியே வருதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். நமக்கு வந்து QR கோடு எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த QR கோடை அதை வந்து பார்க்குறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலையும் இல்லை. நான் கூட ஓட்டு போட்டேன், அமைக்கணுன்னா கிளம்பலான்னு பார்க்குறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார். ஏன்னா அது இந்த மிஷினில் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னா அது அந்த லைட்டோடு அது எரியுது. ஒரு பழைய அமைச்சர் வந்து லைட் எரியிற மிஷினை போய் அமுக்கிட்டு என் ஓட்டு பதிவாகலையேன்னு இப்போ சொன்னேன். இது இவரெல்லாம் மினிஸ்டராக வச்சுக்கிட்டு ஐயோ மறுபடியும் அவர் வந்துடக்கூடாதேங்கிற வேண்டியல் தான் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, படிக்காத மக்கள், ரொம்ப ஒரு வசதி ரொம்ப குறைச்சலாக இருக்கிறவங்கெல்லாம் அவங்க எவ்வளவோ பொறுப்புணர்ச்சியோடு இருக்காங்க. ஓரளவுக்கு மேலே வசதி படைத்தவர்கள், நான் ரொம்ப படிச்சுட்டேன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் தான் இந்த மாதிரியாக ஒரு தற்குறித்தனத்தை பண்ணிவிட்டு
அரசாங்கத்து மேலே பழி போடுறதுங்கிறது இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு 250 ரூபா 300 ரூபா மொய் எழுதிட்டு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு வரோம். நாம் மொய் எழுதிட்டு சாப்பிட்டு வர இடத்துல அதுக்கே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோன்னா, நம்மை ஆளக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு விழா. இந்த விழாவுக்காக நம்ம ஒரு அரை நாள் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரணும். நான் 1950 பிறந்தேன். ஆச்சா, ஃபஸ்ட்டு டைம் 68 69 என்னமோ தான் தேர்தல். இது மாட்டுப்பெட்டியில் ஓட்டு போடுங்கள்லாம் அப்போ இது அந்த மாதிரி இதுலேருந்து நான் ஆரம்பித்து நான் வந்து யார் வேட்பாளர், அவர் தண்ணி அடிப்பாரா, அவருக்கு ஒரே வீடு இருக்கா இல்லையா, ஃபோன் பண்ணால் எடுப்பாரா வருவாரா, இத்தனையும் எங்கள் அப்பா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா ஓட்டு போடணும் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தான் நான் ஓட்டு கேட்கும்போது கூட என்னுடைய அந்த நோட்டீஸ்லேயே என்னுடைய செல்ஃபோன் நம்பரை போட்டேன். என்னை 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலான்னு. அந்த ஃபோன் நம்பர் தான் இன்னி வரைக்கும் வச்சுருக்கேன், 9841023545. எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, வருத்தப்படாதீங்க. எதுவுமே இதில் மாற்றம் வேணும் எல்லாத்தையும் மாற்றம் என்பது மாறாதது, அது வரும். சிங்கப்பூர்லேருந்து வந்தால் கூட மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓட்டே இல்லைன்னாக்க அதுவும் ஒரு மாற்றம் தானே இல்லையா? நாம் வந்து நம்ம கடமையை சரியாக செஞ்சால் தான் அடுத்தவங்களை குறை சொல்ல முடியும். எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப எங்கள் அம்மா இல்லை, உங்கள் அம்மா கரெக்டாக பண்ணியிருந்தாக்கா அப்போவே உங்கள் அம்மாவுக்கு பூத் ஸ்லிப் வந்திருக்கணுமே. எப்போ அம்மா பண்ணது, எப்போ அம்மாவை காட்டவே மாட்டேன்றீங்க நீங்கள்? அப்போ அம்மாவும் கூட இருந்து பேசியிருக்கலாம்ல. அப்பாவும் 2 பொண்களும் மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்போ அம்மா எங்கே அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி எல்லாத்தையும் செய்த அம்மாவையும் காட்டி அம்மாவும் சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏன்னா இது ஃபார்ம் தான், இதுதான் என்னுடைய ஃபார்ம், இந்த ஃபார்ம் தான். அது எங்கேயோ வீடு மாற்றிட்டேன், அதை வீடு மாற்றும் போது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சின்னு அவர் பெரியவர் பேசுகிறாரு. அப்போ வீடு மாற்றும் போது மாற்றினா அப்போது பழைய வீட்டு அட்ரஸுக்கு போயிருந்ததுன்னா அது வேறு தொகுதியாகவோ இல்லை வேறு ஏரியாகவோ இருந்தால் வேறு பூத்துக்குன்னு அது போயிருக்கோம், அங்கே இருக்கும். நீங்கள் அங்கே என்ன போய் கேட்கணும்? புதுசாக இருக்கிற இடத்துக்கு அப்படி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நமக்கு ஒன்றும் மேஜிக் இல்லை. உலகமே ஏஐயில் இயங்கலை, எல்லோரும் மனிதர்கள் தான். இப்போ என்னுடைய பொண்ணு அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டா, அவள் வந்திருக்கா. இப்போ அவளுக்கு பூத் ஸ்லிப் வந்தது. நான் எஸ்ஐஆர் ஃபில்லப் பண்ணும்போதே நவ் ஷீ இஸ் நாட் ஏ ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகும் வந்த உடனே பூத் ஸ்லிப்பையும் நான் திருப்பி கொடுத்து, இதை தயவு செஞ்சு அடிச்சிருங்க, அவளுக்கு இங்கே ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். ஏனென்றால் நாம் தான் அரசாங்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சரியாக வழிகாட்டுதலும் உதவியும் செய்யணும். இதுதான் சாக்கு அப்படின்ட்டு நீங்கள் பரவாயில்லம்மா வாமா ஓட்டு போட்டு வந்துடலான்னு சொல்லக்கூடாது. நாம் விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அதே போல் ஏதோ நாங்கள் 2 லட்சம் பேர் வரப்போகிறோம் ஃபாரின்லேருந்து, எப்படி வர முடியும்? ஒரு ஃப்ளைட்டில் 180 பேர் 200 பேர் போகலாம். நம்ம 2 லட்சம் பேர் வரணுன்னாக்க எத்தனை ஃப்ளைட்டு? 1000 ஃப்ளைட்டாக வரும். புரிஞ்சுக்கணும். இது சினிமாவா இது? அதெல்லாம் எல்லா தேர்தல் 4ஆம் தேதி அன்றைக்கி பல பேருக்கு தெரிஞ்சிடும். இப்போது குழந்தைங்கள்லாம் அழுது இவருக்கு தான் ஓட்டு போடணும், இவருக்கு தான் ஓட்டு போடணுன்னு குழந்தைங்க அழுது அப்படின்னு சொல்லிலாம் அந்த சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இது ஏதோ ரீல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது நிஜம்னு எடுத்துக்கிட்டால் கூட பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். 4ஆம் தேதி முடிவுகள் வேறு மாதிரி வந்ததுன்னா அது நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த 10th ஃபெயிலுன்னு ஒரு தவறான முடிவு எடுத்துருவாங்க, 12th ஃபெயிலில் முடிவு எடுத்துருவாங்க. அந்த மாதிரியான முடிவு எடுக்காமல் அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து வைக்கணும். அவங்கெல்லாம் அந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுற குழந்தைங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் தான் இது கொஞ்சம் வழிகாட்டணும். அதே போல் ரொம்ப குழந்தைங்க கேட்டதான், ஐயோ நீ சொன்னவங்களுக்கு தான்ப்பா ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க காட்டுங்க போகிறாங்களா? அதனால் பெற்றோர்கள் இதை எப்படி பார்த்து டீல் பண்ணணும்? முதல்ல நமக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய குழந்தைகள், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், அது நல்லபடியாக வளரணும். அது நல்லபடியாக வளர்வதற்கு எந்த அரசாங்கம் உதவி செய்யுதோ அந்த அரசாங்கம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பெற்றோர்கள் இருக்கணும். அது நல்லது. அதுதான் அடுத்த தலைமுறை சமுதாயத்தையும் இதையும் சிறப்பாக கொண்டு வரும். இதெல்லாம் ஒரு பிள்ளையை பெற்றவன் பெண்ணை பெற்றவன்கிற முறையில் நான் ஒரு எந்த கட்சியும் சார்ந்தெல்லாம் பேசலை.
அடுத்த தலைமுறை சமுதாயம் இன்னும் சிறப்பாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் பேசுகிறேன். இப்போ இந்த ஓட்டு இல்லை இதெல்லாம் எங்கிற ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு 2-3 நாள் இருங்க. இந்த 4ஆம் தேதி முடிஞ்ச உடனே அப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து உங்கள் பேரெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டு இந்த மறுபடியும் அடுத்தது கார்ப்பரேஷன் எலெக்ஷன் வரும், அதில் ஓட்டு போடலாம். அப்படி இல்லைன்னாக்கா 29 பாராளுமன்ற தேர்தல் வரும், அதில் நீங்கள் ஓட்டு போடலாம். அதுக்கு பிறகு வந்து 30-31 அதாவது 2031 அதில் வரக்கூடிய எலெக்ஷனில் நீங்கள் ஆசைப்படுற உங்களுக்கு இப்போ போடணும்னு நினச்சி உங்களுக்கு அது வரைக்கும் உங்கள் மனசு மாறாமல் இருந்தால், அது வரைக்கும் அவங்களும் அந்த தேர்தலில் நிற்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடலாம். ஓகேயா? ஆல் தி வெரி பெஸ்ட். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.